ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான கோதுமை மாவு ரவை தோசை தாங்க பார்த்துருக்கோம். நார்மலாக மைதா மாவு யூஸ் பண்ணி தான் எல்லோரும் ரவா தோசை செய்வாங்க. நம்ம கோதுமை மாவு கலந்து எப்படி ரவா தோசை செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அளவுகளை கரெக்டாக இதேமாரி போட்டு செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம கோதுமை மாவு ரவா தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். 3/4 கப் ரவை போட்டுக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாது. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு 1 2 உடைச்சது இதில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவின இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ ரவா போட்டதுனால இந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு குட்டி பல்லாரி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ரவையை இதில் கலந்துக்கலாம், பச்சை ரவையை. அப்போ கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ரவையை கலந்துக்குங்க, நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். இதானா கரெக்டான அளவு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நீங்கள் இப்படி கரண்டியால் எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு ஊற்றுனா சூப்பராக அழகாக ஒன்று போல் வந்துடும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கல் நல்லா சூடானதுக்கு பிறகு தான் ஊற்றணும். மாவு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கோமா பாருங்கள். தோசை இந்த மாதிரி ஊற்றி அப்படியே மெதுவாக ஊற்றிட்டு ரொம்ப ஈஸியாகவே ஊற்றிடலாம். கரண்டிலாம் எடுத்து கஷ்டப்பட்டு வேணா ஒரு கிண்ணத்தில் எடுத்து அழகாக ஒருத்தரையாக ஊற்றிடலாம். அழகாக இந்த மாதிரி மெதுவாக அப்படி சுற்றி எடுத்து விட்டுட்டு இவ்வளோ அழகாக வருது பாருங்க. தூக்கி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றி காமிச்சிடுறேன். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. நல்லா சுற்றி சவந்து வந்துட்டு இந்த மாதிரி தோசை திருப்பியால இப்படி அழகாக ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா முறுன்னு வந்திருக்குன்னு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ரவை தோசையெல்லாம் சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.